தேன் அடிக்க வந்துக்கிறோம். அம்மன் ஆலயம் ஆட்கள் நடமாட்டமே கிடையாது. அம்மன் ஆலயத்துக்கு சென்று விலை உயர்ந்த நகைகளை பேசிக் கொண்டிருந்தார். கொள்ளையடிக்கலாம் என்று பார்த்தால் அந்த தலைவரே ஒரு பெண் செல்கின்றார். இந்த இரவு நேரத்தில் இந்த அம்மன் ஆலயத்தின் ஓரமாக அவள் யாராக இருக்கக்கூடும்? செல்ல வேண்டும், புறப்பட்டு போகலாம். இருந்தாலும் தாகத்தோடு இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணனுக்கு இப்பொழுதே சென்று தண்ணீர் கொடுத்து அடிய போடி பச்சை சிரிக்கி நான் இந்த வழிக்கு போட்டுக்கின மடக்கி இந்த அழகான காலகத்திலே அழகு சிலை போல் காட்சி அளிக்கிறார். எப்பேற்பட்ட அழகை பார்த்தது கிடையாது. கட்டி அழைத்த ஒரே ஒரு முத்தம் முடியாது என்பது கிடையாது. கதறுகின்றாயே, இருக்காக தெரியாது இந்த அண்ணனை எப்படி அம்மா காப்பாற்றுவேன்? ஐயா, வழிப்பறி கொள்ளை செய்யலாம் என்று வந்தார். அழகான அம்மன் ஆலயத்தில் அழகான ஒரு பெண்ணின் கற்பை சூறையாடி இனிமேல் இங்கிருந்தால் எத்தனையோ பேருடைய கற்பை சூறையாடிக்கின்றேன். அது நீ மட்டும் விதிவிலக்கா ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த இடத்திற்கு போக முடியாதா? அங்கதான் உள்ள இங்க இருந்தா நமக்கு ஆபத்து. தெரியாத இந்த அண்ணனுக்கு துணையாக இருந்தாயே, தாகத்தை தீர்க்க சென்ற உனக்கு என்னம்மா நடந்தது? எங்கம்மா இருக்க? யாரது? யாரது? என்னம்மா நடந்தது? இப்படி அலங்கோலமா காட்சி அளிக்கின்றாயே, இப்படி அலங்கோலமா காட்சி அளிக்கின்றாயே. கண்ணை திறந்து பாருமா. அம்மா,
இரு கண்களை தெரியாத இந்த அண்ணனுக்கு தண்ணீர் கொண்டு வர சென்ற என் தங்கச்சி பைத்தியமாக அலைகின்றாளே. ஏய், 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 எந்திரி. எந்திரா. ஐயா, எந்திரா. ஐயா, வீர பார்வையும் தெரியாத நீ ஒரு பெண்ணை கெடுத்த பைத்தியமா? ஐயா, ஐயா, நான் எப்படிப்பட்ட தவறை செய்தவன் இல்லையா? நான் செய்தவன் கிடையாது. இரு கண்களை தெரியாமல் இப்படி அனாதையாக நடு வீதிக்கு வந்து விட்டேனே. நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா. அப்படி என்றா நான் ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா. இளவரசன் ஐயா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் உண்மைதான் இந்த ஐயா. காட்டிலே கண்களும் தெரியாமல் அனாதையாக வர காரணா? ஐயா, ஒரு நாட்டை ஆள வேண்டிய நான் இரு கண்களை தெரியாமல் நடு வீதிக்கு பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்து விட்டேனே. காரணம் என்ன தெரியுமா? விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா, விளையாடி. அப்படி உன் வாழ்க்கையை நடந்தது. ஐயா, என்னுடைய வாழ்க்கை வரலாறு கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா. என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? சத்திய நீதி தவறாது ஆட்சி புரிந்த சத்தியபுரி நாடு ஐயா, என்னுடைய நாடு. சத்தியம் தவறாத சத்தியபுரி நாடா? உண்மைதான் ஐயா. சத்தியபுரி நாட்டிலே சத்தியபுரி நாட்டிலே சத்திய சில மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்தோம் ஐயா. 2 ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. என்னுடைய அண்ணன் பெயரோ முரளி, என்னுடைய பெயரோ முத்து. என்னுடைய ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா. என் தங்கச்சி ஒரு நாட்டின் இளவரசி ஐயா, இளவரசி ஐயா. ஒரு நாட்டு இளவரசி, ஆமா ஐயா, ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசர். உண்மைதான் ஐயா. இந்த காட்டிலே கண் தெரியாத காரணம் இருக்குது ஐயா, காரணம் இருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா. சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் நாங்கள் பிறந்து சத்தியபுரி நாட்டில் சீரும் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள் செல்பி வாடி என் குல்பி வாய கோணையத்தை வச்சுக்கிட்டு எடுக்கணும். மைமா இந்த மாமா உனக்கு தாமா. என்ன பார்த்து என்ன பாட்டு பண்ணா? என்ன பாட்டு பண்ண? நான் தப்பு பண்ணா தப்பா தானே பண்ணா? கபில பூத்துட்டேன். தப்பா அந்த நினைக்காத. பாட்டு பாடலாமா? தப்பா நினைக்காதேம்மா. கீழே யாருக்கு இருக்கிறேன்? நான் ஒரு தொத்து வாய் முண்டாச்சுமா. நீ தொட்டு வைய. டேய், இது போட்டு வாங்க. அடங்க. ஓத்த வரமுடா போடா. பையன் வந்தவனே மோத்தன்டா. என்ன பண்ணுவா? டேய், யார பாத்தினா வந்து கேக்குற? அடங்க என்னடா பண்ணுவா? மரியாதை விட்டு பேசுற டேய். டேய், உனக்கு என்ன மரியாதை? பெரிய பேர் கண்ண கையிட்டு வணங்கணும். ஓத்த வரமுடா போடா. வர முடியாது. போடா. என்ன வர முடியாது போடா நீங்க. வா இறங்கி வாடா. இறங்கி வா. உண்மைதான். அடி பண்ண மாதிரி மாட்டு இருந்தா எப்படி இறங்குவான் அவன்? எப்படி இறங்குவான்? வர அப்படியே. வாடா இறங்கி வாடா. நின்னா வழி விட்டா அவன் வரமாட்டான். வாடா. நான் வரமாட்டேன் நினைச்சுக்கிறேன். பார்த்து வாடான்னு சொல்றேன். இறங்கி வா, அச்சிக்கலாம் இறங்கி வா.
மரியாதை மேல ஏறி வந்துரு. இறங்கி போட்டுக்கலாமா? இறங்கி வா. இறங்கி வந்தா பட்டை எடுத்துருவேன். இதோ, பட்டை எடுத்துருவேன். மொத்த இறங்கி வாடன்றேன். ஏய், நானா செவிலியா பசங்களை கட்டி நடக்கிறேன். சம்சேர் வீட்டு போல வந்துக்கிறாரு. என்னடா பண்ண பாடு? பத்து வாயில பிடிச்சால பூரா காட்டுறேன். என்னன்னு கேட்டான்? போத்தான்டா. உன்னை பார்த்தா கேட்டான். என்ன பார்த்து கேட்டா நான் போத்தானே. இந்த பையனா? இந்த பையனா? இவனா கேட்டான். உன்னை பார்த்தா என்ன பார்த்தா? இவனா கேட்டான். இந்த பொடி பையன் தானே கேட்டான். என்னன்னு கேட்டான். ஆமாடா. இந்த பையனா? இந்த பையன் தானா. உன்னை பார்த்தா என்ன பார்த்து கேட்டா? என்னன்னு கேட்டான். என்ன மாத்து கேட்டான்? டேய் டேய் அவரு சர்வீஸ் வயசா இருக்குமா? பேசுற மரியாதை கேட்டுக்கோ. உம்மால 4 எலும்புல நெரிச்சிடுவேன். பேசுற சூட் ஆடுறேன். அடுத்த சூப்பு வச்சு குடுத்துருவேன். அவனை சாப்பிடு. ஏய் ஏய், அவன் வந்தது வர தாங்க. நான் மச்சான் அடிப்பான் படுத்துட்டேன். யாரு மச்சான்? கேட்கறான் நான் அவன் கூட போய் சண்டை போடுறேன். ஏய் வாங்க. ஆமா எதுக்கு வந்தீங்க? ஆட்டாடு தானே கொண்டு வந்தா? நான் ஆடு மேய்ப்பா. ஆடு மேய்க்கலடா, மாடு மேய்க்கும். ஆட்டோ ஓட்ட தானே. இவனு பாரு, ரசனுக்கு ஒரு கூத்தாட்டம். ஏய், ஏய், வாடா, வாடா. எதுக்கு வந்தீங்க? ஆட்டாடு தானே கொண்டு வந்தா? தண்ணி வச்சு போட்டு அடிக்கிறதுக்கா? அடிப்பேன், ஒதிப்பேன், மெரிப்பேன், குத்துவோம், சும்மா இல்ல. என்னத்துக்கு மச்சான்? நல்லா கூட வச்சிடுவோம் உன்னை. என்னத்துக்கா? பணம் குத்துக்கிற பானை காட்டே காட்டா. காட்டு காட்டா. கட்டுக்கட்டா. எவ்வளவு கொடுத்த? 1250. எதோ? 1250. அந்த பணத்தை இங்க வச்சுட்டு எங்கன்னா ஓடிப்போம். 1250. ஆமாண்டா, கட்டுக்கட்டா குத்துக்கிட்டா. என்னக்குதாடா? வரவும் போறோம்னா அடிக்கிறதுக்காக உள்ள போறோம். ஆமா வரவும் போறவனா. நான் பாடு வம்பு வச்சுக்க போறேன். பணத்தை வச்சுட்டு என்ன ஓட சொல்றாங்க? ஏய், பணத்தை யாராண்ட கொடுத்தா? யாராண்ட? கேட்டாடா. ஏய், வீட்டை தேடி போனேன். போனேன். வீட்டுல ஆள் இல்ல. ஆள் இல்ல. பணத்தை அவங்க அம்மாட்ட தானே கொடுத்தேன். எங்க அம்மா வந்த. சாட்சி 6வது இருக்கிறாங்களா? இருக்காங்களா? யார் தெரியுமா? அப்ப மொண்டாட்டி. யாரு? அவன் பொண்டாட்டி காமினி. நேத்தடா? நல்ல காமி. நேத்தா? என் பொண்டாட்டி. ஏய் இதே கப்பல் அட்வான்ஸ் வாங்கிட்டு ஏய், பணத்தை எங்க அம்மா வண்டி கொடுத்தேன். ஆமாடா. இதுக்கு சாட்சியா என் பொண்டாட்டி. ஆமாடா. இவங்க 2 பேர் தானே? ரெண்டு பேர் தான். அவளை கூட நச்சுக்கிறா. என்ன பண்ண பசங்கம்மா? ஏய், கூட நச்சுக்கிறா எங்க அம்மாவா. 2 பேர் ஆஃபர். நீ அடிச்சுக்கிற நாங்க அடிக்க போறோம். நீ அடிச்சுக்கிற 2 பேருமா? ஆமா. ஒப்பா போய் எங்க வலிக்குதுடா பாடி. ஆமா வர சொல்லாம. வர சொல்லாமடா. ஏய் இவ்வளவு கௌரவமா போறீங்க. இதை விட்டா என்ன வேலை தெரியும்? ஏய், வா தகுதி அடிக்க. இது சுத்தம் வேஸ்ட். வேஸ்ட் விட்டு என்ன என்ன வேலை தெரியும்? நான் சுத்தி பண்ணி கேளு. யாரு? நான் சிசியா வேற என்ன? குரு. ஆமா. மகனை ஏய் வாஜார் பேசுகிறேன். வந்தவாசி பஸ் ஸ்டாண்ட் நான் நாவப்பழம் வித்து அந்த போனா போதுன்னு கம்பெனில சேர்த்தா எங்க சூத்திர நார ஓடிக்கிறேன். எவனை நாங்க நல்லவன் நினைச்சு கம்பெனில சேர்க்கிறோமோ அவன் தானே முதல்ல அடிக்கிறான் எங்களை. கொசு ஓட்டி ஏய், இது எதுக்கு? இதை விட்டா இந்த ஊர் தலைவரை பார்த்து, நம்ம ஆரிய பெரும்பாக்கம் தலைவர் இந்த ஊர் தலைவரை பார்த்து தலைவரை பார்த்து சாலை கடவுத்து போயிட்டு போனேன். வெயிலா சூடியோ மூணு வெயிலா ஒரு காலத்துல ஓன்னு ஊத்தாங்க. டெய்லி வந்து குடிச்சிட்டு போறோம். ஓஹோ சீதை பேஜி வாயா. ஆமாங்க, மல்லிகட்டில பார்த்தா அதெல்லாம் வருமானம். இதெல்லாம் நல்ல வருமானம். வருமானம் தான்பா. சரி. ஆளு பாத்தியா யாரு? உதவாங்க உடம்பு நல்லா இருக்குதா? ஏய், அதை நான் பாத்துக்கிறேன். அம்மாவோட கல்ல குடிச்சல கண்ணு குட்டி வாங்கலாம் பாரு அதே போல காலை ஒட்டி கொண்டாட்டி காமினி பக்கத்துல பாரு. ஏய், அதை நான் பாத்துக்கிறேன். நீ யாரு தடவை என் கூட வந்து போயிருக்கா? நான் போயிருக்கேன். போப்பா. அந்த பாடுதான் சார்
டேய், இந்த பாருடா. சரி உனக்கு என்ன வேலை என்ன வேலை? எந்த விக்கிற வேலை? சரி எந்த ஆனா வந்து கோத்தா நக்கிற வேலை. ஐயாவுக்கு என்ன வேலை? கோத்தா நக்கிற வேலை. வளைய விரிச்சு போட்டா மாத்திர மாட்டோம். எதுவும் கிடைக்கல எதுவும் கிடைக்கல. அம்மா துண்டு இல்ல இப்பவே இப்படியா திருப்பி திருப்பி நத்து. அடிக்க மாட்டல அந்த விக்கிற போட்டு அவனை கூப்பிட சொல்லு. தங்க வாடா என் சேட்டு வாடா தெரிஞ்சா மோனுக்கு வாடா. அப்ப கிள 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 சும்மா சும்மா அடிக்காதே சும்மா. சரி போகட்டும் சும்மா சரி மன்னித்து விட்டேன் சிரித்து வாழ வேண்டும். சிரிக்க வாழ்ந்துடக்கூடாது. சரி போகட்டும் இந்த நாட்டில் பயன் என்ன தமிழ்நாடு. ஏய் ஆந்திரா வாடா ஆப்பிரிக்கா போறது. சத்தியபுரி நாடு சத்தியபுரி அவன் வாயில போல விட்டு ஆட்ட சத்தியபுரி நாடு. நாட்டை ஆண்டு ஒரு மன்னர் வேறு வந்து அமைச்சர் சட்படி வாழ்க. சட்படி என்ற பெயரோடு வந்து வருகிறேன் எனக்கு இதுக்கா யாரு யாரு ஒரு புகையில் ஒரு சிங்கமா வந்து கொண்டு வருகிறேன் மன்னர் ஏதோ ஆலோசனை கொண்டு கூட்டி இருக்கிறார் அபி